நிர்மலா சீதாராமன் நிதி அமைச்சரா இருக்காங்க. அவங்களோட பணிகள் எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்திரா காந்திக்கு பிறகு ஒரு ஆளுமை மிக்க நபர்னு சொல்றாங்க. யார? நிர்மலா சீதாராமனை. நம்ம அப்படி பார்க்க முடியுமா? அப்படி கிடையாது. இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்களை எல்லாம் வித்தாங்க. அதுல விமானம், கப்பல் கட்டும் துறை, ராணுவத்தை வித்தாங்க, ரயில்வே, இன்னும் பல்வேறுபட்ட துறைகள் ஏராளமான இருந்தது. இது எல்லாத்தையும் வித்து ஸ்டெர்லைட் வேதாந்தா 13 பேரை பலி கொடுத்து தான் நம்ம ஸ்டெர்லைட்டை மூடி இருக்கிறோம். ஓரளவுக்கு இன்னைக்கு சீராய்மனு கூட அவங்க போனால் நம்ம எதிர்கொள்ளுவோம். அது ஒரு பக்கம் இருந்தாலும் வேதாந்தாவிடம் எலக்ட்ரோரல் பாண்டு பல ஆயிரம் கோடி வாங்கினதுல இவங்க ஊழல் பண்ணியிருக்காங்க. மருத்துவமனையில வாங்கியிருக்காங்க. இந்த துறை எல்லாமே எதுக்காக வேலை செய்யுது? இவங்களுக்கும் ஊழலுக்கும் அரசுக்கும் என்ன உறவு அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, குருவி மாதிரி சேர்த்து வச்சிருந்த ஒட்டுமொத்த சொத்தையும் தனியாருக்கு தாரை வாக்கத்துல இவங்க நம்பர் 1 செயல்பட்டாங்க. இதுவரைக்கும் இந்தியா பார்த்திராத, இந்திய மக்களுக்கு எதிரான ஒரு நிதியமைச்சர் அப்படிங்கிற முறையில இவங்க பேசுறத. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது நம்ம ஷோ ஒரு கேள்வி ஒரு பதில். இந்த ஷோல நம்ம கூட மக்கள் அதிகாரத்தின் மாநில துணை செயலாளர் மூர்த்தி இருக்கிறார். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தொடர்ந்து வீடியோ ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழ்நாட்டில இருந்து ஒரு பெண் ஆளுமையா போய் பிஜேபியில நிர்மலா சீதாராமன் நிதி அமைச்சரா இருக்காங்க. அவங்களோட பணிகள் எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்போ இந்திய பொருளாதாரத்துறையில இதுவரைக்கும் சந்திச்ச அமைச்சர்கள்லயே இந்திரா காந்திக்கு பிறகு ஒரு ஆளுமை மிக்க நபர்னு சொல்றாங்க. யார? நிர்மலா சீதாராமனை. நம்ம அப்படி பார்க்க முடியுமா? அப்படி கிடையாது. இந்திரா காந்தி காலத்துல எல்லாம் தனியார் மயமா இருந்தது. நேரு காலத்துல தனியார் மயத்தை மெல்ல 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 எப்படி பொதுத்துறை நிறுவனங்களா ஆகணும் அப்படிங்கிற ஒரு சிரமப்பட்டு ஒன்னையும் குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்குனாங்க. அதுலதான் இந்திய நவரத்தினங்கள்னு சொல்லக்கூடிய பல்வேறுபட்ட பொதுத்துறை நிறுவனங்களா இருந்தது. வங்கி, போக்குவரத்து, ரயில்வே, கப்பல், விமானம், இன்னும் நிறைய நம்ம சொல்லிட்டு போகலாம். ஏராளமான ஆலைகளை அந்த என்டைஸ்ன்னு சொல்லக்கூடியது, இந்த மாதிரி ஏராளமா பண்ணாங்க. அது நேரு கவர்மெண்ட்ல தான் நடந்தது. இந்திரா காந்தி அதாவது கட்டி காப்பாத்தினாங்க. கிட்டத்தட்ட ஒரு சோசியலிச செட்டப்க்கு அவங்க மாறினாங்க. அப்படி கூட்டு ஒப்பந்தத்தில் அவங்க பண்ணாங்க. தொழில்துறையை பெருக்கினாங்க. படிப்பையே தொழில்முறை படிப்பா மாத்தினாங்க. இதன் மூலமா இந்தியா அதுவரை கண்டிராத ஒரு அடுத்த கட்ட குறைந்தபட்ச வேலை வாய்ப்பு, வளர்ச்சி இதுக்கெல்லாம் போணுச்சு. ஒரு பப்ளிக் செக்டார்ல வேலை செய்யறத பெருமையா நினைக்கக்கூடிய சமூகமா அது மாறினுச்சு. ஆனா நிலைமை என்ன வந்ததுன்னு சொன்னா, பிஜேபி கவர்மெண்ட் வந்த பிறகு இவங்க தான் முதல்ல இராணுவத்துறை அமைச்சரா வர்றாங்க அந்த அம்மா. அடுத்ததா பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய புலி, நான் JNUல படிச்ச பொருளாதார வித்துவான் அப்படின்னு சொல்லிட்டு நிதித்துறை அமைச்சரா வர்றாங்க. வந்த பிறகுதான் இந்தியாவே இந்த இதுவரைக்கும் பார்க்காத, இந்த 50 ஆண்டுகளில் பார்க்காத ஒரு மிகப்பெரிய பொருளாதார தலைகீழ் மாற்றத்தை பார்த்துச்சு. அப்பதான் அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, பொருளாதார அமைச்சர்கள் எல்லாம் காலி பண்ணிட்டு தன்னுடைய கார்பரேட் திட்டத்துக்கு மிக சிறப்பாக செயல்படக்கூடிய இந்த அம்மாவின் மூலமாக பொதுத்துறை நிறுவனங்களை மெல்ல 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 தனியார் துறைக்கு வித்து பழக்கினாங்க. அப்ப ஏற்கனவே பிஜேபி வச்சிருந்த தனியார் மயமாக்கலுக்காகவே அருண் சௌரி ஒரு மினிஸ்டர் போட்டு வச்சிருந்தாங்க இல்லைங்களா? அந்த அடிப்படையில அவரை விட அதிகபட்சமா செயல்படக்கூடிய, வீரியமா செயல்படக்கூடிய, வேகமா செயல்படக்கூடிய அமைச்சரா இவங்க மாறி இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்களை எல்லாம் வித்தாங்க. அதுல விமானம், கப்பல் கட்டும் துறை, ராணுவத்தை வித்தாங்க. ராணுவம், ரயில்வே, ஆலைகள், இன்னும் பல்வேறுபட்ட துறைகள் ஏராளமான இருந்தது. இது எல்லாத்தையும் வித்து, இன்னும் போக சில ஆலைகள் செயல்பட முடியாம இருந்தது இல்லைங்களா? அந்த மாதிரியான அந்த தட்டுமுட்டு ஜாமான வித்து எப்படி ஒரு குடும்பத்துக்கு ஆகாதவன் குடிகாரனா மாறுவானோ, அது போல பணமாக்கல் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்தி எல்லாத்தையும் வித்துட்டு கையில எதுவுமே இல்லை, ஒரு தனியார் மயத்தின் மூலமாக நாம அடுத்த வல்லரசாக போறோம் அப்படின்னு ஒரு பயங்கரமான பொய்யை முன் வச்சு இந்த அம்மாவால தான் அதை செய்ய முடிஞ்சது. அந்த வகையில இவங்க இந்தியாவை அடுத்தவனுக்கு வித்து கூறு போட்ட ஒரு நிதியமைச்சர்னு சொல்லலாம். அதுலதான் நான் இவங்களை ஒரு முன்னேறினவங்கன்னு பாக்குறேனே ஒழிய, மற்றபடி இதுவரையில் குருவி மாதிரி சேர்த்து வச்சிருந்த ஒட்டுமொத்த சொத்தையும் தனியாருக்கு தாரை வாத்தத்துல இவங்க நம்பர் 1 செயல்பட்டாங்க. இதுவரைக்கும் இந்தியா பார்த்திராத, இந்திய மக்களுக்கு எதிரான ஒரு நிதியமைச்சர் அப்படிங்கிற முறையில இவங்க பேசுறத நம்ம கட்டாயமா புறக்கணிக்கணும். இவங்களை தெருவில் தேர்தலுக்காக பேசுறதுக்கு எந்த தகுதியும் இல்லைன்னு சொல்லி அம்பலப்படுத்தணுங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். இப்போ இவங்க ஒரு தனியார் பண்ணதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்களை படிப்படியாக வித்தத்தில்
மிகப்பெரிய அளவுக்கு அவங்க வந்து ஒரு அதிர்ச்சிகரமாக செஞ்சது வந்து ஏர் இந்தியாவை முதல்ல விற்றாங்க. சரி, ஏர் இந்தியாவை தான் விற்கிறாங்க தனியாருக்கு அப்படின்னு சொன்னால், ஏர் இந்தியா பயன்படுத்தக்கூடிய விமான தளங்களை விற்றாங்க. விமான தளங்களை பல தளங்களை மிகப்பெரிய இந்தியாவோட மிகப்பெரிய சொத்து அதையெல்லாம் விற்றாங்க. சரி, அதை தான் விற்கிறாங்கன்னு பார்த்தா ரயில்வேல வந்து நிர்வாக பிரிவு அப்படிங்கிறது ஏற்கனவே வந்து கூட்ஸ் அப்படிங்கிறத விற்றுருந்தாங்க. அடுத்ததா வந்து பல ரயில்வே தனியாருக்கு விட்டு அவங்க விபத்தெல்லாம் உருவாக்கினதை நம்ம பார்த்துருக்குறோம். இங்கே கோயம்புத்தூர்ல கூட சாய் அப்படின்னு சொல்லி ஒரு தனியார் ரயிலை வந்து அறிமுகப்படுத்தி அது ஃபெயிலியர் ஆகி இப்போ நிறுத்தியாச்சு. அப்போ ரயிலை மெல்ல 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 தனியார்படுத்துறது. இந்தியாவில் உலகத்திலே மிகப்பெரிய ரயில்வே இந்திய ரயில்வேன்னு சொல்கிறாங்க. அது ஒரு மிகப்பெரிய தொழிலாளர்களை உள்ளடக்கியது. அதை தனியார்படுத்துறது. இந்த மாதிரி ஏராளமான விஷயங்களை வந்து தனியார் மயப்படுத்துவதன் மூலமாக அதில் பெரிய அளவுக்கு அவங்க தனியார் முதலாளிகள்கிட்ட இருந்து ஊழலை வந்து உள்வாங்கிக்கிறாங்க. அப்போ ஊழலில் வந்து இதுவரைக்கும் காங்கிரஸ் பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஊழல் நடத்தினவங்க. இதுதான் எப்படின்னு சொன்னால், கோவிட் வந்து வாழ்வா சாவான்னு வாழ்ந்த பொழுது அதில் வாங்கின மாத்திரை, COVID-19ங்கிற இன்ஜெக்ஷன், இதில் எல்லாம் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு. அதை அந்த சீரம் இன்ஸ்டியூட்னு சொல்லக்கூடிய பூனாவாலா மும்பையை சேர்ந்தவர்கிட்ட பல ஆயிரம் கோடி அந்த வேக்சின் ரைட்ஸ் கொடுத்து அதில் ஊழல் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு உலகத்தில் ஒரு வேலை கூட நடக்காத அந்த கோவிட் காலத்தில் உலக பெருமுதலாளியாக மாறினத்தில் இந்த பூனாவாலாவும் அம்பானியும் வருவானுங்க. உலகத்தில் எந்த வேலையுமே செய்யாத ஒரு காலத்தில் ஒருத்த முதலாளியாக உயர்றான்னு சொன்னால் எது நடக்குது? அப்போ ஒரு பணமாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த வாயில் உள்ள அரிசியை பிடிங்கி திங்கணும் அப்படிங்கிற முறையில் இவனுங்க வந்து ஒரு மிகப்பெரிய படுபாதகமான ஆளுங்க. ஊழலில் வந்து இதுவரைக்கும் யாருமே ஓவர்டேக் பண்ண முடியாத அளவுக்கு பாரதிய ஜனதா உள்ளிட்ட அனைத்து பரிவாரங்களும் நடத்தியிருக்கு. அந்த விஷயத்துக்கு துணை போனது நம்பர் 1 வந்து இந்த நிர்மலா சீதாராமன்கிற நிதியமைச்சர் தான். அந்த வகையில் இந்த நிதியமைச்சரை வந்து எல்லாருக்கும் பிடிக்கலாம்னு நம்புறமே ஒழிய இதுவரைக்கும் இந்தியா பார்த்திராத ஒரு அபத்தமான நிதியமைச்சர் இந்த நிர்மலா சீதாராமன்கிற முறையில் நான் மதிப்பிடுறவங்கள. வேதாந்தா, அதாவது ஸ்டெர்லைட் ஒன்று நம்ம பார்த்தோம். ஸ்டெர்லைட் வேதாந்தா வந்து 13 பேரை பலி கொடுத்து தான் நம்ம ஸ்டெர்லைட்டை மூடி இருக்கிறோம் ஓரளவுக்கு. இன்னைக்கு சீராய்மனு கூட அவங்க போனால் நம்ம எதிர்கொள்ளுவோம். அது ஒரு பக்கம் இருந்தாலும் வேதாந்தாவிடம் எலக்ட்ரோரல் பாண்டு பல ஆயிரம் கோடி வாங்கினதுல இவங்க ஊழல் பண்ணியிருக்காங்க. இது மட்டும்னு பார்த்தா மருத்துவமனையில வாங்கியிருக்காங்க. இந்த துறை எல்லாமே வந்து எதுக்காக வேலை செய்யுது? இவங்களுக்கும் ஊழலுக்கும் அரசுக்கும் என்ன வந்து உறவு அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, எதுல நம்பகத்தன்மை இருக்கு, எதுல வெளிப்படைத்தன்மை இருக்குன்னு பயமா இருக்கு. அப்ப ஒட்டுமொத்த நம்பகத்தன்மை உள்ள துறைகளை எல்லாத்தையுமே ஒரு மோசமான கிரிமினல் மயப்படுத்தினத்துல பாரதிய ஜனதாவுக்கும் இந்த நிதியமைச்சருக்கும் மிகப்பெரிய பங்கு இருக்கு. அந்த வகையில இதெல்லாம் நம்ம வந்து அம்பலப்படுத்த வேண்டிய அவசியத்துல இருக்கிறோம். அதே நேரம் இதை மீண்டும் இவங்க அரசுக்கு வந்துடக்கூடாது, தெரிஞ்சும் தெரியாமலும் பாரதிய ஜனதா அரசுக்கு வந்துடக்கூடாதுங்கிற முறையில் தெளிவாக இருக்கணும், வெளிப்படையாக இருக்கணுங்கிறதுல வந்து நம்ம திரும்ப திரும்ப சுட்டி காட்டுற மக்களுக்கு மக்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு